திருவண்ணாமலை மாவட்டம் பள்ளியம்பட்டு அருகே இடி மின்னல் தாக்கியதில் சாலை சேதமடைந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதியடைந்து உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செங்கம், கீழ்பண்ணாத்தூர், தண்டராம்பட்டு, துரிஞ்சாபுரம், கலசப்பாக்கம், ஆரணி உள்ளிட்ட அனைத்து பகுதியிலும் பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்து வரும் நிலையில் தெருக்களிலும் சாலைகளிலும் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுகிறது. ஏரி, குளம், குட்டைகள் நிரம்பி வழிகின்ற நிலையில் திருவண்ணாமலை அடுத்த பள்ளியம்பட்டு கிராமத்தில் உள்ள நெடுஞ்சாலையில் சத்தமாக இடி மின்னல் தாக்கியதில் சாலை இரண்டாக பிளந்து ஜல்லிக்கற்கள் தூக்கி வீசப்பட்டுள்ளது. அதனுடைய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இதனால் அப்பகுதியில் சாலையில் செல்வதற்கான பாதை துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் இடி வீழ்ந்து சாலை துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் மிகவும் பயத்துடனும் அச்சத்துடன் இருக்கின்றனர். பெஞ்சால் புயல் காரணமாக நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்தும் பலத்த மழை காரணமாக நீர்நிலைகள் அனைத்திலும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பள்ளியம்பட்டு கிராமம் அருகே திடீரென இடி மின்னல் தாக்கியதில் தார் சாலை இரண்டாக பிளந்து ஜல்லிக்கற்கள் அருகாமையில் இருந்த வீடுகளின் மேல் விழுந்ததால் பொதுமக்கள் அலையடித்து ஓடுகின்றனர். தொடர்ந்து அச்சத்திலும் உள்ளனர். பெஞ்சால் புயல் காரணமாக தொடர்ந்து 2 நாட்கள் பெய்து வரும் மழையால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு ஏற்பட்டு பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த நிலையில் தற்போது இடிமின்னல் தாக்கி சாலை இரண்டாக பிளந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.